முறை முல்லைப்பெரியாறு அணையில் 142 அடி வரை நீரை தேக்கி வைத்துக் கொள்ள தமிழக அரசுக்கு சாதகமாக மத்திய நீர்வள ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. ஆனால் சர்வதேச நிபுணர்களை கொண்டு முல்லைப்பெரியாறு அணையின் பாதுகாப்பை ஆய்வு செய்ய கோரி கேரள அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் முல்லைப்பெரியாறு அணை வலுவாகவே இருப்பதால் பாதுகாப்பு பற்றி பேச இனி எதுவும் இல்லை, அணை கதவுகள், மதகுகள், நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்த பழுதுகள் சரி செய்யப்பட்டு விட்டன, இன்னும் இருக்கும் சிறு வேலைகளும் இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக நிறைவடையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்பு குறைபாட்டுடன் காணப்பட்ட பல இயந்திரங்கள் தற்போது எந்த பிரச்சனையும் இன்றி சீராக செயல்படுவதாக தமிழ்நாடு அரசு சார்பிலும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதனை ஏற்ற மத்திய நீர்வள ஆணையம் முல்லைப்பெரியாறு அணையில் ஆண்டிற்கு 2 முறை 142 அடி தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகளுக்கு இது பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ள நிலையில் கேரள அரசிற்கு இது பின்னடைவாக கருதப்படுகிறது. வருமானத்திற்கு அதிகமாக 27 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் பேரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரின் வீடு, அலுவலகம் உட்பட 48 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி. விஜயபாஸ்கர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய ஆய்வில் விஜயபாஸ்கர் வருமானத்திற்கு அதிகமாக 27 கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை வாங்கி குவித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் விஜயபாஸ்கர், அவரது தந்தை, மாமனார், சகோதரர், சகோதரி உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை, திருச்சி, சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 48 இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். சென்னையில் கீழ்ப்பாக்கம், சேத்துப்பட்டு ஆகிய 2 இடங்களில் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 2 வீடுகளில் சோதனை நடைபெற்றது. இதனையொட்டி அடுக்குமாடி குடியிருப்புகள் முன்பு போலீசார் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்தனர். விஜயபாஸ்கரின் சகோதரர் நடத்தி வரும் மதர் தெரசா அறக்கட்டளை நிர்வாகத்தின் கீழ் உள்ள 14 கல்வி நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் உள்ள விஜயபாஸ்கரின் சகோதரர் உதயகுமாரின் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் 1 கிலோ தங்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் சிக்கின. விஜயபாஸ்கரின் சொந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள வீட்டில் நடைபெற்ற சோதனை மாலை 7 மணிக்கு நிறைவடைந்தது. அங்கு 4 கிலோ 800 கிராம் தங்கம், 3 கிலோ 880 கிராம் வெள்ளி, 23,82,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பல கோடி ரூபாய் சொத்து ஆவணங்கள் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சென்னையில் உள்ள இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நிறைவடைந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபாஸ்கர் சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியதாக தெரிவித்தார். சென்னையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து பணமோ அல்லது சொத்து ஆவணங்களோ பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முழு ஒத்துழைப்பை காவல்துறைக்கு நான் வழங்கினேன். அவர்களும் கண்ணியத்தோடு இதை இந்த சோதனையை மேற்கொண்டாங்க. பட் இதில் என்னன்னா, தெர் இஸ் நோ சீசர். இப்போ என்னுடைய இல்லத்தில் எந்த விதமான ஒரு ஆவணங்களோ, எந்த விதமான நகையோ, பணமோ எதுவும் கைப்பற்றப்படவில்லை. தெர் இஸ் நோ சீசர். நான் முறையாக அரசினுடைய ஒரு 15 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளாக நான் வருமான வரித்துறையில் நான் முழுக்க எல்லாமே அக்கௌண்ட்ஸில் கட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் என்ன கணக்கில் காட்டப்படும், அது அன்அக்கௌண்டட் மணியோ, அன்அக்கௌண்டட் ப்ராப்பர்ட்டியோ, அன்அக்கௌண்டடோ இதற்கு என்னிடத்தில் கிடையாது. பொதுவாக பொது வாழ்க்கையில் அமைச்சராக அல்லது பொது வாழ்க்கையில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு இது போன்ற சோதனைகளை, சவால்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பது வழக்கமான ஒன்று தான். நிச்சயமாக இந்த சோதனைகளை சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம். கோவையில் விஜயபாஸ்கரின் மாமனார் சுந்தரத்தின் இல்லத்தில் நேற்று காலை 6:30 மணிக்கு தொடங்கிய சோதனை இரவு 9:40 மணிக்கு முடிவுற்றது. கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி திவ்யா தலைமையில் 8 பேர் கொண்ட குழு 15 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை மேற்கொண்டது. அப்போது அங்கிருந்த தங்க நகைகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நகை மதிப்பீட்டாளர் மூலம் அளவீடு செய்யப்பட்டன. முடிவில் அங்கிருந்து பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இதேபோன்று கோவை பீளமேடு பகுதியில் சுந்தரம் பங்குதாரராக இருக்கும் தனியார் நிறுவனத்திலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டு முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில்
பழைய ரயில்வே பெட்டியை ரயில்வே நிர்வாகம் உணவகமாக மாற்றியிருக்கிறது. பெட்டிக்குள் இருந்த பயணிகளுக்கு இருக்கைகள் அகற்றப்பட்டு ஒரே நேரத்தில் 4 பேர் சேர்ந்து உணவருந்தும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரயில் பயணிகளுக்கு ஏற்றவாறு இந்த உணவகம் 24 மணி நேரமும் செயல்படும் என்று கூறப்படுகிறது. காலாவதியான மற்றும் ரயில்வே துறைக்கு பயன்படாத மேலும் பல ரயில் பெட்டிகளை உணவகமாக மாற்றும் பணிகளுக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முதல் பருவ தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெற உள்ளன. அதேபோல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் நவம்பர் 30ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. கொரோனா பரவல் காரணமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு 2ஆக பிரிக்கப்பட்டு முதல் பருவ தேர்வு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் 2ஆம் பருவ தேர்வு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலும் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு பருவத் தேர்விலும் பாடத்திட்டத்தின் 50% பகுதிகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு 2 பருவத் தேர்வுகளும் நிறைவடைந்த பிறகு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. சென்னை குயின்ஸ்லாந்து பொழுதுபோக்கு பூங்கா ஆக்கிரமித்துள்ள கோவில் நிலம் 2 நாட்களுக்குள் மீட்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மேம்பாடு குறித்து அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கோவில் நிலத்தை யார் ஆக்கிரமித்திருந்தாலும் அதை மீட்போம் என்றும், முந்தைய அதிமுக ஆட்சியின் போது அறநிலையத்துறையினர் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இறைவன் சொத்து இறைவனுக்கே என்ற தாரக மந்திரத்தோடு செயல்படுகின்ற ஆட்சி இது. ஆகவே நிச்சயம் நெருங்க முடியாத இடம் என்று இந்த ஆட்சிக்கு எதுவுமே இல்லை. நிச்சயம் நெருங்குவோம், நீங்களே பார்ப்பீர்கள். நிச்சயம் அவர் சட்டத்திற்கு மீறி ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் நிச்சயம் அரசுடைய கவனத்திற்கு வருமானால் விசாரித்துத்தான் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தூத்துக்குடியில் போலீஸ் என்கவுண்டரில் ரவுடி உயிரிழந்தது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கூட்டாம்புலி திருமலையாபுரத்தைச் சேர்ந்த துரைமுருகன் மீது 7 கொலை வழக்குகள் உட்பட 35க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 15ஆம் தேதி தூத்துக்குடி முத்தையாபுரம் கோவளம் கடற்கரை பகுதியில் துரைமுருகனை பதுங்கியிருந்த போது போலீசார் சுற்றி வளைத்தனர். ஆனால் அரிவாளால் தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது போலீசார் நடத்திய என்கவுண்டரில் அவர் குண்டடிப்பட்டு உயிரிழந்தார். இந்நிலையில் தாமாக முன்வந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்த தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் நீதிபதி பாஸ்கரன் தூத்துக்குடி என்கவுண்டர் தொடர்பாக 6 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக உள்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டார். மும்பையில் ரயிலில் தவறி விழுந்த கர்ப்பிணியை ரயில்வே பாதுகாப்பு படையைச் சேர்ந்த காவலர் விரைந்து செயல்பட்டு மீட்டிருக்கிறார். கல்யாண் ரயில் நிலையத்தில் புறநகர் ரயில் புறப்படும் சமயத்தில் அதிலிருந்து கர்ப்பிணி ஒருவர் இறங்க முயன்றார். இதை கண்ட அங்கிருந்த காவலர் கண்டேக்கர் பெண்ணை தடுக்க முயல்வதற்குள் அவர் கீழே இறங்க முயன்று நிலை தடுமாறி விழுந்தார். இதையடுத்து நடைபாதைக்கும் ரயில் இருப்பு பாதைக்கும் இடையில் சிக்கிக்கொள்ள இருந்த பெண்ணை காவலரும் அங்கிருந்த பயணிகள் சிலரும் துரிதமாக செயல்பட்டு பத்திரமாக மீட்டனர். இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் சேரும் தன்னார்வலர்களுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க திட்டமிட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள கற்றல் இடைவெளியை போக்க வீடுகளுக்கே சென்று பாடம் நடத்தும் திட்டத்தை அரசு செயல்படுத்த உள்ளது. இதற்கான தன்னார்வலர்களை சேர்ப்பதற்கான இணையதளத்தை சென்னை நுங்கம்பாக்கம் DPI வளாகத்தில் அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 20 மாணவர்களுக்கு ஒரு தன்னார்வலர் என 17 லட்சம் தன்னார்வலர்கள் தேவைப்படுவதாகவும் அடுத்த 6 மாத காலத்திற்கு இந்த திட்டம் செயல்படும் என்றார். இல்லம் தேடி .tnschools.gov.in என்ற இணையதளத்தில் விருப்பமுள்ளவர்கள் பதிவு செய்யலாம் என்று அமைச்சர் தெரிவித்தார். பள்ளிக்கூடங்கள் முடிந்த பிறகு மாலை 5 மணியிலிருந்து 7 மணிக்குள் ஒரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ இந்த காலகட்டத்தில் தன்னார்வலர்களை கொண்டு பாடம் நடத்த இருக்கின்றோம். எங்களை நம்பி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பகுதியில் இருக்கின்ற நாங்கள் சொல்கின்ற இடங்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். 20 குழந்தைக்கு ஒரு தன்னார்வலர் என்கின்ற வகையில் அவர்களுக்கான பாடத்தை எடுத்த நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம்.
புதுச்சேரியில் சாலையில் செல்வோரை வழிமறித்து தாக்கும் போதை இளைஞர்களின் வீடியோ வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் அண்மை காலமாக மதுபோதையில் ரகளையில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பெட்ரோல் பங்கிற்கு வந்த தமிழரசன் என்பவரை 3 இளைஞர்கள் வழிமறித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த தமிழரசன் தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து பெட்ரோல் பங்கில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் அந்த 3 பேரும் விக்கி, சரண் மற்றும் ஜோதி என அடையாளம் கண்டனர். தலைமறைவாக உள்ளவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கொடைக்கானலில் தனியார் தங்கும் விடுதியில் சுற்றுலா பயணியின் தாலிச் செயினை திருடிய 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். பெங்களூரை சேர்ந்த தம்பதி கடந்த 15ஆம் தேதி அங்குள்ள பிரபல விடுதியில் தங்கிவிட்டு கேரளா சென்றனர். பின்புதான் 34 கிராம் எடையுள்ள தாலிச் செயினை விடுதியிலேயே விட்டுவிட்டது அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது. மீண்டும் விடுதிக்கு சென்று கேட்டபோது முறையாக பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் விடுதியின் குறிப்பிட்ட அறையை சுத்தம் செய்தபோது கிடைத்த செயினை திருடி வைத்திருந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து நகையையும் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர். லக்கிம்பூர் வன்முறை தொடர்பான வழக்கில் தலைமறைவாக இருந்த மேலும் 4 பேரை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்துள்ளனர். சுமித் ஜெய்ஷ்வால், சிசுபால், நந்தன் சிங் பிஷிட், சத்யபிரகாஷ் திரிபாதி ஆகியோர் பிடிபட்ட நிலையில் திரிபாதி என்பவரிடமிருந்து துப்பாக்கி மற்றும் கையெறி குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அக்டோபர் 3ஆம் தேதி நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் 4 விவசாயிகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக மேலும் 4 பேர் பிடிபட்ட நிலையில் மத்திய இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் ஆஷிஷ் மிஸ்ரா உள்ளிட்ட 8 பேரை போலீசார் இதுவரை கைது செய்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் உணவுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்தியா அந்நாட்டிற்கு உதவ திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் உணவின்றி அங்கு தவித்து வரும் நிலையில் 50,000 மெட்ரிக் டன் கோதுமை மற்றும் மருத்துவ உதவிகளை ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி நடைபெற்றாலும் மனிதாபிமான அடிப்படையில் அனைத்து மக்களுக்கும் உதவ வேண்டும் என்பதை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 2 நாட்களில் மழை தீவிரமடையும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் சபரிமலைக்கு பக்தர்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரம்பிக்குளம், சோலையாறு அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கேரளாவில் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. கோட்டயம், மலப்புரம், ஆலப்புழா, இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழையால் தாழ்வான பகுதிகள் அனைத்தும் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. குடியிருப்பு பகுதிகளில் பல அடி உயரத்திற்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கனமழையால் ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. புள்ளக்காயார் ஆற்றில் 15 அடி உயரத்திற்கு தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் ஆற்றங்கரையோரத்தில் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள கட்டுமானங்கள் அனைத்தும் சேதமடைந்தன. ஆங்காங்கே ஏற்பட்டு வரும் நிலச்சரிவால் வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளன. மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் காணாமல் போனவர்களை மீட்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கல்லில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த மேலும் 7 பேரின் உடல்களை மீட்புப் படையினர் மீட்டுள்ளனர். இதுவரை அங்கு 13 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. தொடர் மழையால் சோலையார், பரம்பிக்குளம் அணைகள் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து 2 அணைகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் சாலக்குடி ஆற்றங்கரையோட மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பத்தனம்திட்டாவில் உள்ள காக்கி அணை திறக்கப்பட்டுள்ளதால் பம்பா ஆற்றில் நீர்மட்டம் 15 சென்டிமீட்டர் உயரத்திற்கு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சபரிமலைக்கு ஐப்பசி மாத பூஜைக்காக பக்தர்கள் வர தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் கே ராஜன் அறிவித்தார். சபரிமலைக்கு திங்கட்கிழமை முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென தடை விதிக்கப்பட்டதால் அதிருப்தியடைந்த பக்தர்கள் சிலர் நிலக்கல் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய அணையான இடுக்கி அணையில் நீர்மட்டம் 2396 அடியை கடந்துள்ளது. முழு கொள்ளளவை எட்ட இன்னும் 7 அடியே உள்ளதால் இடுக்கி அணைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பல்வேறு அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் அணைகளை திறப்பது குறித்து முடிவெடுக்க உயர்மட்ட குழுவை அமைத்து பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார்.
இதனிடையே வரும் 20ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கேரளாவில் கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்தும் விதமாக இடுக்கி, கோட்டயம், கொல்லம், கண்ணூர், பாலக்காடு மாவட்டங்களுக்கு கூடுதலாக 5 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கல்லூரிகளை வரும் 25ஆம் தேதி வரை திறக்க வேண்டாம் என்று பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார். கனமழை வெள்ளம் காரணமாக சென்னை எழும்பூர், கொல்லம் விரைவு ரயில் மற்றும் பாலக்காடு, நெல்லை விரைவு ரயில்கள் பகுதியளவு ரத்து செய்யப்பட்டன. இதனிடையே கேரளாவில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த போதும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்நிலையில் கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் திமுக அறக்கட்டளை சார்பாக கேரள முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வெள்ளத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் பாதிப்பிற்கு ஆளாகியிருப்போருக்கு ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக திமுக தலைமை தெரிவித்துள்ளது. கனமழை வெள்ளத்தால் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தமிழக பக்தர்கள் பாதி வழியில் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பலத்த மழை பெய்து வருவதால் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சபரிமலைக்கு புறப்பட்ட சுமார் 5000 பக்தர்கள் பாதி வழியில் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஐயப்பன் கோயிலுக்கு செல்ல அதிகாரிகள் மறுத்ததால் எரிமேலி பகுதியில் வழிபாடு நடத்தினர். அதிகமாக மழை இருப்பதால் நீங்கள் தரிசனம் காண முடியாது, நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போக என்று கேரள அரசு கூறிவிட்டது. ஆகையால் நாங்கள் சுமார் ஒரு 5000 பக்தர்கள் எரிமேலிலே நின்று கொண்டு தவித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் நீங்கள் இங்கே வந்து நெய் அபிஷேகம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். கன்னியாகுமரியில் 3 நாட்களுக்கு பிறகு மழை குறைந்ததால் வெள்ள நீர் வடிய தொடங்கியது. இந்நிலையில் 10 மாவட்டங்களில் இடியுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த மிக கனமழையால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளில் நீர்வரத்து அதிகரித்தது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 25,000 கன அடி வெளியேற்றப்பட்டதால் தாமிரபரணி, கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள், விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து வெள்ளக்காடாக மாறியது. இந்நிலையில் தற்போது மழை அளவு குறைந்து வெள்ள நீர் மெல்ல வடிய தொடங்கியது. மேலும் வீடுகளுக்குள் தண்ணீர் தேங்கியதால் சேரும் சகதியுமாக உள்ளதால் அவற்றை அப்புறப்படுத்தும் பணிகளில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். முஞ்சரை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே மங்காடு பார்த்திவபுரம் செல்லும் சாலையில் 3 நாட்களுக்கு மேலாக வெள்ள நீர் தேங்கியுள்ளது. அருகே தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் தேங்கிய மழைநீர் வடியாமல் உள்ளது. இடுப்பளவிற்கு நீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மழைநீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டார். இதையடுத்து மின்சார அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் கன்னியாகுமரி சென்றனர். அங்கு புதுக்கடை அருகே பார்த்திவபுரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தனர். இவர்களுடன் மக்களவை உறுப்பினரான விஜய் வசந்த், மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் ஆகியோரும் உடன் சென்றனர். அப்போது கனமழையால் சேதமடைந்ததை தொடர்ந்து மாற்றியமைக்கப்பட்ட மின் மாற்றியை அமைச்சர்கள் இயக்கி வைத்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி, மழையினால் ஏற்பட்ட மின் பழுதை சரிசெய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம் தயாராக இருப்பதாகவும் கூறினார். மேலும் தமிழகத்தில் மின் தடை உள்ளதாக குற்றம் சாட்டுவதில் உண்மை இல்லை என்றும் கூறினார். பகுதியில் மின்தடை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா நாங்கள் ப்ராப்பராக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ நேரம் கட்டாச்சு, என்ன பிரச்சனையில் கட்டாச்சுன்னு உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும். பொதுவாக மின்தடை மின்வெட்டு அப்படிங்கிறது வெறுமனே ஒரு விஷம பிரச்சாரம். அது குறிப்பாக எதிர்க்கட்சி செய்யக்கூடிய பிரச்சாரத்துக்கு 1/2 மணி நேரம் எதனால் கட்டாச்சு, இல்லை கட்டாச்சா இல்லையாங்கிற விளக்கத்தை நாங்கள் சொல்கிறோம். குறிப்பிட்டு தயவு செஞ்சு பொதுப்படையாக சொல்லாது. இதனிடையே வெப்பச்சலனம் காரணமாக கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இடியுடன் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கேரள கடலோர பகுதி, லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து உலகின் பிற பகுதிகளுக்கான நேரடி விமான சேவை விரைவில் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் மண்டல ஆணையர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அக்டோபர் 23ஆம் தேதி முதல் ஸ்ரீநகரிலிருந்து சர்வதேச விமான சேவை தொடங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது. விமான நிலைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், பயணிகளுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளை தனித்தனியாக பிரித்து அனுப்ப வேண்டும் என்பன போன்ற வழிகாட்டு நெறிமுறைகளும் வழங்கப்பட்டுள்ளன. நடிகர் ரஜினிகாந்தின் அண்ணாத்த திரைப்படத்தின் டீசரை விட சூர்யாவின் ஜெய்பீம் பட டீசரை யூடியூபில் அதிகமானோர் பார்த்துள்ளனர். சிறுத்தை சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த திரைப்படத்தின் டீசர் கடந்த 14ஆம் தேதி வெளியானது. அதனைத் தொடர்ந்து ஞானவேல் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள ஜெய்பீம் திரைப்படத்தின் டீசர் அடுத்த நாள் வெளியானது. அண்ணாத்த திரைப்படத்தை விட பழங்குடி இருளர்கள் சமூகத்தினரை பற்றிய ஜெய்பீம் திரைப்படத்தின் டீசர் ரசிகர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. யூடியூபில் அண்ணாத்த படத்தின் டீசரை 89 லட்சத்திற்கும் அதிகமானோர் பார்த்துள்ளனர். ஆனால் ஜெய்பீம் பட டீசரை தற்போது வரை 1,43 லட்சத்திற்கும் அதிகமானோர் பார்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மிலாது நபியையொட்டி கோவை கோட்டைமேடு பள்ளிவாசல் சார்பில் குறைந்த விலையில் ஆட்டுக்கறி பிரியாணி விற்பனை செய்யப்படுகிறது. 1600 ரூபாய் பிரியாணி 850 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் மக்கள் ஆர்வத்துடன் வந்து வாங்கிச் செல்கின்றனர். முகமது நபியின் பிறந்த நாளான மிலாது நபி இந்த ஆண்டு கட்டுப்பாடுகளுடன் கொண்டாடப்படுகிறது. மிலாது நபி நாளில் அனைவரும் சுவையான பிரியாணி உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் கோவை கோட்டைமேடு பள்ளிவாசல் அதற்கான ஏற்பாட்டை செய்துள்ளது. அதன்படி 50 பெரிய அண்டாக்களில் 2500 கிலோ அரிசியை போட்டு இரவு தொடங்கி விடிய விடிய ஆட்டுக்கறி பிரியாணி சமைக்கப்பட்டது. மணக்க மணக்க தயாரிக்கப்பட்ட இந்த பிரியாணி காலை முதல் குறைந்த விலைக்கு சுட சுட விற்பனை செய்யப்படுகிறது. பிரியாணி சாப்பாடு கொடுக்கணும், டோக்கன் காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கும் விநியோகம் செய்யணும். லாப நோக்கு இல்லாமல் சாதாரணமாக அனைத்து அன்னைக்கு சந்தோஷமாக பிரியாணி சாப்பிட்ற நோக்கத்தோட சிறப்பான முறையில் செய்து வருகிறோம். வெளியில் போய் நாம் வாங்கினோன்னா 1600 ரூபா இந்த பிரியாணிக்கு கொடுக்கணும். ஆனால் நாங்கள் எங்களுடைய ஜமாத்தினுடைய சார்பில் 850 ரூபாய் விலையை நிர்ணயம் செய்து நாங்கள் இது மக்களுக்கு சலுகை அடிப்படையில் இந்த ஒரு நாள் நபிகள் நாயகத்தினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அவருடைய புகழை போற்றணும், அவரை நினைவு கூறணுங்கிற அடிப்படையில் இந்த விழாவை நாங்கள் சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். கோட்டைமேடு மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து தரப்பு மக்களும் பள்ளிவாசலில் கிடைக்கும் சுவை மிகுந்த பிரியாணியை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். வருஷம் இங்கே நாங்கள் மிலாடி நபி அன்னைக்கு வாங்கிட்டு போகிறோம். நபிகள் பர்த்டே அன்னைக்கு 5-6 வருஷமாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். லாஸ்ட்டு 2 இயர்ஸாக கொரோனானால வாங்க முடியாமல் இருந்துச்சு. ஒரு ஃபேமிலிக்கு சாப்பிட்டுக்கலாங்க, ஒரு 4 பேர் அந்த 5 பேர் சாப்பிட்டுக்கலாங்க. அதனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் நாங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு போகிறோங்க. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மீனவரின் படகு மீது இலங்கை கடற்படையினர் ரோந்து கப்பலை மோதச் செய்த சம்பவத்தில் தமிழக மீனவர் ஒருவர் கடலில் மூழ்கி காணாமல் போனார். புதுக்கோட்டை கோட்டைப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து நேற்று 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இன்று காலை மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் ராஜ்கிரண் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு மீது மோதியது. இதனால் அதில் இருந்த 3 மீனவர்கள் கடலில் மூழ்கினர். தத்தளித்த 3 பேரில் 2 இலங்கை கடற்படையினர் மீட்டனர். காணாமல் போன ஒருவரை தேடி வருகின்றனர். எல்லை தாண்டி வந்ததாக கூறி 2 விசைப்படகுகளை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படையினர் அதில் இருந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலகின் மிக சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவிற்கு 90வது இடம் கிடைத்துள்ளது. தொடர்ந்து 3வது ஆண்டாக ஜப்பான் முதலிடத்தில் நீடிக்கிறது. இந்திய பாஸ்போர்ட் வைத்திருந்தால் 58 நாடுகளுக்கு விசா இன்றி பயணிக்கலாம்.
பயணத்திற்கு ஏற்ற பாஸ்போர்ட்களை கொண்ட உலக நாடுகளின் பட்டியலை ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ஆண்டுதோறும் வெளியிடுகிறது. ஒரு நாட்டின் பாஸ்போர்ட்டை வைத்துக் கொண்டு ஒருவர் எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடிகிறது என்பதை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் நாடுகள் தரவரிசைப்படுத்தப்படுகின்றன. அதன்படி இந்தியா கடந்த ஆண்டை விட 6 இடங்கள் பின்னுக்கு சென்று 90வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் 58 நாடுகளுக்கு விசா இல்லாமல் சென்று வரலாம். இதில் ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் நாடுகள் முதலிடத்தை பிடித்துள்ளன. இந்த இரு நாடுகளின் பாஸ்போர்ட்டுடன் 192 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்யலாம். தென்கொரியா மற்றும் ஜெர்மனி நாடுகள் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் 2வது இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளன. பின்லாந்து, இத்தாலி, லக்சம்பர்க், ஸ்பெயின் நாடுகள் 3வது இடத்தையும், ஆஸ்திரியா, டென்மார்க் நாடுகள் 4வது இடத்தையும் பகிர்ந்து கொண்டுள்ளன. மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக கருதப்படும் அமெரிக்கா 7வது இடத்தில் உள்ளது. அமெரிக்க பாஸ்போர்ட்டுடன் 185 நாடுகளுக்கு விசா இன்றி பயணிக்கலாம். இதே இடத்தை பிரிட்டனும் பிடித்துள்ளது. ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா, பாகிஸ்தான் மற்றும் ஏமன் உள்ளிட்டவை குறைந்த சக்தி வாய்ந்த நாடுகளாக பட்டியலின் கடைசி இடத்தில் இருக்கின்றன. ஆப்கானிஸ்தான் பாஸ்போர்ட்டுடன் 26 நாடுகளுக்கு மட்டுமே விசா இன்றி பயணிக்க முடியும். உலக நாடுகளை தொடர்ந்து அச்சுறுத்தி வந்த கொரோனாவின் தாக்கம் சற்று குறைந்துள்ளதால் விமான சேவைகளை பல நாடுகளும் மீண்டும் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது. ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றியுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் பாராட்டு விழா நடைபெறவுள்ளதாக அந்த அணியின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். துபாயில் நடைபெற்ற நடப்பாண்டிற்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் கொல்கத்தாவை வீழ்த்தி சென்னை அணி கோப்பையை கைப்பற்றியது. இந்நிலையில் ஐபிஎல் கோப்பை சென்னை கொண்டுவரப்பட்டு தியாகராய நகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தான கோயிலில் பூஜை செய்யப்பட்டது. இதில் சென்னை அணியின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன், திருப்பதி தேவஸ்தான தமிழ்நாடு நிர்வாக குழு தலைவர் சேகர் ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீனிவாசன், அடுத்த ஐபிஎல் தொடருக்கு பிசிசிஐ விதிமுறைகளின் அடிப்படையில் வீரர்களை தக்க வைப்போம் என்றும் திறமை வாய்ந்த தமிழக வீரர்களுக்கு நிச்சயம் சென்னை அணியில் வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் கூறினார். ஐபிஎல் தொடரில் கைப்பற்றிய கோப்பையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கேப்டன் தோனி வழங்குவார் என்றும் ஸ்ரீனிவாசன் கூறினார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை தொடரின் முதல் சுற்று தற்போது நடைபெற்று வருகிறது. ஆனால் சூப்பர் 12 வருகின்ற 23ஆம் தேதிதான் தொடங்குகிறது. இந்த சுற்றில் நேரடியாக இடம் பிடித்துள்ள 8 அணிகளும் தலா 2 பயிற்சி ஆட்டங்களில் விளையாடுகின்றன. அதன்படி இந்திய அணி தனது முதல் பயிற்சி ஆட்டத்தில் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை எதிர்கொண்டது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் ஆடிய இங்கிலாந்து அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 188 ரன்களை குவித்தது. அந்த அணியின் சார்பில் அதிகபட்சமாக ஜானி பேஸ்டோ 49 ரன்களும், மொயின் அலி 43 ரன்களும் விளாசினர். இந்தியா தரப்பில் முகமது ஷமி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் சவாலான இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க வீரர்கள் லோகேஷ் ராகுல் மற்றும் இஷான் கிஷான் அதிரடியில் மிரட்டினர். இதனால் ரன் விகிதம் ஜெட் வேகத்தில் உயர்ந்தது. 51 ரன்களில் ராகுல் வெளியேறியதும் அடுத்து வந்த கேப்டன் கோலி 11 ரன்களில் ஆட்டமிழந்தார். இருப்பினும் மறுமுனையில் இங்கிலாந்து பந்துவீச்சை சிதறடித்த இஷான் கிஷான் 70 ரன்களை குவித்தார். ஒரு ஓவர் எஞ்சியிருக்கையில் இந்தியா 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 192 ரன்களை எடுத்தது. இதன் மூலம் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய அணி தனது 2வது பயிற்சி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவுடன் நாளை மோதுகிறது. தமிழகத்தில் மேலும் 1192 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மருத்துவத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலம் முழுவதும் 1,26,312 பேருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் 1,192 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும், இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 26,88,284 அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனாவிலிருந்து ஒரே நாளில் 1,423 பேர் மீண்டதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 26,37,802 உயர்ந்துள்ளது. நோய் தொற்றால் மேலும் 13 பேர் இறந்ததால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 35,912 அதிகரித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள 14,570 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது.